மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு மாதத்திற்கு முன்பு கோவையில் இளைஞர் அணியினுடைய மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பை ஒரு மாநாடு போல நாம் நடத்தி காட்டினோம். அந்த சந்திப்பிலே நீங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டீங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றி நிகழ்ச்சியாக அதை மாற்றி காட்டினோம். இப்போ மீண்டும் ஒரு முக்கியமான நேரத்தில் நாம் சந்திக்கின்றோம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த நிர்வாகிகள் கூட்டத்தை நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏப்ரல் 23 நடக்க இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலையும் நம்முடைய கழக அணி மீண்டும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும்னு உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்வதற்காக நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எத்தனையோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் இளைஞரணி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர், நிர்வாகிகள் உங்களையெல்லாம் சந்திப்பது, என்னுடைய குடும்பத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சகோதரர்கள்லாம் சந்திக்கின்ற அந்த உணர்ச்சியை, நெகிழ்ச்சியை எனக்கு எப்பொழுதுமே இந்த நிகழ்ச்சிகள் கொடுக்கும். போன நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது களத்தில் இளைஞரணி அப்படிங்கிற முன்னெடுப்பை ஆரம்பித்து நாம் மக்களை சந்தித்து வாக்கு கேட்டோம். அப்போ நீங்கள் அத்தனை பேரும் களத்தில் இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய உழைப்பினால, உங்களுடைய பிரச்சாரத்தினால 100% வெற்றியையும் நீங்கள் பெற்றுக் கொடுத்தீங்க. இப்போ மறுபடியும் களத்தில் இளைஞரணி அந்த முன்னெடுப்பை நாம் துவங்கி இந்த சட்டமன்ற தேர்தலையும் அந்த 100% வெற்றியை நாம் பெற்றாக வேண்டும்னு உரிமையோடு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள நான் வந்திருக்கிறேன். அதற்காகத்தான் இன்னைக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது. கோவையை யாரோ அவங்களோட கோட்டைன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கோவை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மேற்கு மண்டலமும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டைன்னு நாம அவங்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் இந்த சட்டமன்ற தேர்தல். அதற்கு இளைஞரணியினுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். குறிப்பா வட்டம், கிளை, பாகம் வரைக்கும், பூத்து வரைக்கும் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் வீடு வீடாக போய் நம்முடைய பிரச்சாரத்தை நாம் செய்யணும். இன்னைக்கு இந்தியாவில் பல இயக்கங்கள் பூத்து கமிட்டி போடுறதுக்கு திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க, திணறிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பூத்துக்கு ஒரு இளைஞரணி அமைப்பாளரை நாம் நியமனம் செஞ்சிருக்கிறோம். பெரிய ஒரு இளைஞர் படையை நாம் அமைச்சு வச்சிருக்கிறோம். இவ்வளவு பெரிய இளைஞர் படையை தேர்தல்ங்கிற அந்த ஜனநாயக போருக்கு தயார்படுத்துறதுக்கான கூட்டம் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம். கழகத்தில் எத்தனையோ அணிகள் இருக்கு, 25 அணிகள் இருக்கு. ஆனால் டாக்டர் கலைஞர் சொல்லுவார், எத்தனையோ அணிகள் இருந்தாலும் இளைஞர் அணி தான் முதல் அணி, முதன்மையான அணின்னு அடிக்கடி சொல்லுவார். கலைஞர் சொன்னதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் இந்த சட்டமன்ற தேர்தல். இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிராக்டிசிங் கிரவுண்ட். நாம் இன்னைக்கு எடுக்கக்கூடிய இந்த பயிற்சி தான் நாளைக்கு உங்களுடைய தகுதியை, உங்களுடைய வளர்ச்சியை தீர்மானிக்க போகின்ற அந்த பயிற்சி. இன்னைக்கு மக்களை சந்திக்க போறோம். அப்போ இத்தனை நாளா மக்களை சந்திக்கலையா? கிடையாது. இத்தனை நாளாவும் மக்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தோம். கடந்த 5 வருஷமா இந்தியாவிலே மக்களை தினமும் சந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. தினமும் மக்கள் பணி செய்யக்கூடிய ஒரு தலைவர். அவரை பார்த்து நம்மளும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இளைஞரணி பணிகள் எவ்வளவோ செஞ்சிருக்கிறோம். 2019 ஒவ்வொரு நாளும் இளைஞரணி பணிகளை நாம் செஞ்சிருக்கிறோம், பார்த்து செஞ்சிருக்கிறோம். ஆனா இப்ப கடைசி நேரத்தில் நாம இன்னும் அதிகமா கடுமையா உழைச்சாக வேண்டும். அப்பதான் இத்தனை நாள் உழைச்சதுக்கான அந்த முழு பலன் நமக்கு கிடைக்கும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபைனல் புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் அந்த கூடுதல் எஃபர்ட் களத்தில் நாம காட்ட வேண்டும்.
ஆட்சியுடைய சாதனைகள் எத்தனையோ இருக்கு. அதை மக்கள் கிட்ட நினைவுபடுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. 5 வருஷத்துல எத்தனையோ திட்டங்களை நம்முடைய தலைவர் செஞ்சு காட்டியிருக்கிறார். விடியல் பயண திட்டம் 920 கோடி பயணங்கள். காலை உணவு திட்டம், பள்ளி குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம், ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க பயன்படுறாங்க. அன்பு கரங்கள்னு ஒரு திட்டம், பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுடைய படிப்புக்கு மாசம் 2000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுக்குது. 12,000 குழந்தைங்க இது வரைக்கும் பயன்பட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட திட்டங்கள் கிடையாது. அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி படிக்க போற குழந்தைங்களுக்கு, மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை. 13 லட்சம் மாணவிகள் பயன்பட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் சமீபத்தில் 10 லட்சம் மாணவிகளுக்கு இலவச லேப்டாப்பையும் கொடுத்துருக்கிறோம். விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன்முறையா 300 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,32,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். அந்த திட்டத்தை எப்படியாவது முடக்கணும்னு சிலர் சதி திட்டம் போட்டாங்க, நீதிமன்றத்திற்கு போனாங்க. நம்முடைய தலைவர் 3 மாசத்துக்கு சேர்த்து, அதோடு சேர்த்து கோடை கால சிறப்பு நிதியா இன்னைக்கு 1,32,00,000 மகளிருக்கு 5,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல தலைவர் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இன்னொரு உறுதிமொழியும் நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் உயர்த்தி தருவேங்கிற வாக்குறுதியும் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். தாயுமானவர் திட்டம்னு ஒரு திட்டம், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் போய் ரேஷன் கடையில் காத்திருக்க வேண்டாம், அவங்களுக்கு வீட்டுக்கே ரேஷன் பொருட்கள் போய் சேர்ற மாதிரி ஒரு திட்டம். 28 லட்சம் பேர் பயன்பட்டு வராங்க தாயுமானவர் திட்டம். இப்படி குழந்தைங்கள்லேருந்து முதியவங்க வரைக்கும் அனைத்து வயதினருக்குமான அனைத்து திட்டங்களையும் நம்முடைய அரசு செயல்படுத்துகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தேவையான திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி இருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 கோஆபரேட்டிவ் டீ இண்டஸ்ட்ரீஸ் மாடர்னைஸ் செய்யப்பட்டிருக்கு. சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீலகிரி, அனுமானபுரம், ஊசிமலை சாலைகள் எக்ஸ்பான்ஷன் ஒர்க் நடந்திருக்கு. குந்தா பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் நடைபெற்று வருது. கூடலூர் அரசு மருத்துவமனையில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருது. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒலிம்பிக் அகாடமி நீலகிரியில் அந்த பணிகள் நடைபெற்று வருது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விளாங்குறிச்சியில் 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஐடி பார்க் கட்டிடம். 800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோயம்புத்தூர் மாநகராட்சி விரிவாக்கப்பட்ட பகுதிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம். கோயம்புத்தூர் குறிச்சியில் தொழிலாளர்கள் தங்குகின்ற விடுதி, லேபரர்ஸ் ஹாஸ்டல். சூலூரில் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் பார்க். 165 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செம்மொழி பூங்கா. 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரியார் லைப்ரரி. இப்படி இந்த மாவட்டத்திற்கு தேவையான திட்டங்களையும் நம்முடைய அரசு செஞ்சு கொடுத்திருக்கு. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தேவையானது செஞ்சு கொடுக்கறதுனால தான் நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் growth 11.19% முதன்முறையாக அந்த டார்கெட்டை நாம் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். இதற்கெல்லாம் ஒன்றிய அரசு நமக்கு உதவி செஞ்சிருக்கா, சப்போர்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லை. நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கல. எந்த ஒரு திட்டத்தையும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரல. மெட்ரோ திட்டத்துக்கு நிதியை கேட்டோம்னா அதற்கு கொடுக்கல. கல்வி நிதி கேட்டோம், அதுவும் கொடுக்கல. புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அதை ஏத்துக்கிட்டாதான் கல்வி நிதியை கொடுப்போம்னு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது. கல்வி உரிமை, நிதி உரிமை, இப்படி அனைத்து உரிமையும் ஒன்றிய அரசு பறிக்க பார்க்குது. பாசிச பாஜகவை துணிச்சலா எழுத்து நிற்கக்கூடிய முதுகெலும்புள்ள ஒரே முதலமைச்சர், ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு
4 அடிமைகளை பிடிச்சு வச்சுக்கிட்டா தமிழ்நாடு எப்படியாவது உள்ள பூந்துடலான்னு ஒன்றிய பாஜக நினைக்குது, சங்கி கூட்டம் நினைக்குது. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் பாஜகவுடைய ஒவ்வொரு பிளானையும் அடிச்சு துவைச்சு காய போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் பாஜகவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டை பார்த்து கோபம். பாசிச சக்திகளுடைய அரசியல் விளையாட்டுகள் வடநாட்டில் வேணா செல்லுபடி ஆகலாம், ஆனா இது தமிழ்நாடு, அவங்களுடைய சூழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் என்னைக்கும் வெற்றி பெறாது. நம்முடைய தலைவர் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு, வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு தேர்தல். உடனே எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு, ஏன் டெல்லின்னு சொல்றீங்க, டெல்லியில் நடக்குது சட்டமன்ற தேர்தல் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், வாரத்துக்கு ஒரு முறை டெல்லிக்கு போய் அமித்ஷா வீட்டு வாசல் முன்னாடி 2 முறை நிக்கிறீங்களே, அப்ப இது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு தானே? தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் இருக்கு, ஆபீஸ் இருக்கு, சென்னையில் இருக்கு. அதிமுகவுடைய அலுவலகம் சென்னையில் இருக்கு, ஆனா எடப்பாடி பழனிசாமியோட ஹெட் ஆபீஸ் இன்னைக்கு டெல்லியில தான் இருக்கு. முன்னாடிலாம் மூஞ்ச மூடிக்கிட்டு போயிட்டு இருந்தாரு, திருட்டுத்தனமா போயிட்டு இருந்தாரு. இப்போ ஓப்பனாவே போக ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு அதிமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் எங்க நடக்குது? அமித்ஷா வீட்டில் டெல்லியில் நடக்குது. நான் திருப்பி சொல்றேன், திமுகங்கிறது அண்ணா உருவாக்கிய கட்சி, ஆனா இன்னைக்கு அதிமுகங்கிறது அமித்ஷாவுக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அடிமைகளுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. எஜமானர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி போய் ஆகணும். அவங்களுடைய நிலைமை சென்னையிலிருந்து ஓடி வாங்கன்னு சொன்னாலும் டெல்லிக்கு ஓடி போறதுக்கு அந்த அடிமை கூட்டம் தயாராக இருக்கு. முன்னாடி கார் மாறி மாறி போனாங்க, கார் மாறுவதோ கால் மாறுவதோ அடிமை கூட்டத்துக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இப்ப அதிமுக கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய போட்டியே நடக்குது. என்ன போட்டி தெரியுமா? நீ பெரிய மொரட்டு அடிமையா இல்ல நான் பெரிய மொரட்டு அடிமையான்னு இன்னைக்கு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. இன்னைக்கு ஆளாளுக்கு டெல்லிக்கு போய் கும்பிட்டு போட்டுட்டு வராங்க. இதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுங்க. இந்த முறை நிச்சயம் 10 தோல்வி பழனிசாமி, படுதோல்வி பழனிசாமி ஆக போவது உறுதி. மக்களை சந்திச்சு இதெல்லாம் சொல்லுங்க. நம்முடைய அரசினுடைய திட்டங்கள்லாம் தொடரணும். கடந்த அதிமுக 10 ஆண்டு ஆட்சியில தமிழ்நாடு எவ்வளவு இழந்துச்சு, இதையெல்லாம் நினைச்சு பார்க்க சொல்லுங்க, யோசிச்சு பார்க்க சொல்லுங்க. நாம இன்னைக்கு தெளிவா தைரியமா சொல்றோம், மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றோம். அதிமுகவால் அவ்வளவு துணிச்சலா சொல்ல முடியுதா, தைரியமா சொல்ல முடியுதா? இதுவரைக்கும் அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் ஆட்சின்னு இதுவரைக்கும் சொல்லல. அவங்களே ஏத்துக்காத எடப்பாடி பழனிசாமியை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? ஏத்துக்க மாட்டாங்க. இந்த முறையும் மோடி அமித்ஷாவையும் அவங்க அடிமை கூட்டணியையும் நிச்சயம் தமிழ்நாடு தோற்கடிக்கும். எப்போதுமே ஒரு நல்ல பிராண்ட் வந்துச்சுன்னா, ஒரிஜினல் பிராண்ட் வந்ததுன்னா உடனே ஒரு கூட்டம் அதே மாதிரி டூப்ளிகேட் செஞ்சு விற்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதை நம்ம அசம்பிள்டு பீஸ்ன்னு சொல்லுவோம், சைனா மேக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் இங்கே அதிமுகங்கிறது இப்போ டெல்லி மேக். எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியிருக்கிறாங்க. அது கொஞ்ச நாளைக்கு ஒரிஜினல் மாதிரி இருக்கும், ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தெரிஞ்சிடும், அது ஒரிஜினல் கிடையாது, அது டெல்லியிலேருந்து அசம்பிள் பண்ண பீஸ் அப்படின்னு. அப்படிப்பட்ட அசம்பிள்டு பீஸாக தான் இன்னைக்கு அதிமுக கூட்டணி உருவாகி இருக்கு. இன்னைக்கு பாஜகவுடைய பி டீம், சி டீம், டி டீம்னு நிறைய டீம்களை இறக்கி இருக்கிறாங்க. எத்தனை டீம் வந்தாலும் திமுக தான் சாம்பியன், நம்முடைய தலைவர் தான் சாம்பியன் அப்படிங்கிறத நாம ப்ரூவ் பண்ணி ஆக வேண்டும். இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் முதல்ல உங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட, உங்களுடைய ஃபேமிலி கிட்ட நீங்க பேசுங்க. உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய குடும்பத்தினை சேர்ந்தவங்க நம்முடைய கழகத்திற்கு வாக்களிக்கணும். நம்முடைய குடும்ப வாக்குகள் கொஞ்சம் கூட சிந்தாம சிதறாம திமுக கூட்டணிக்கு வந்தாக வேண்டும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள்ட்ட பேசுங்க.
கழக ஆட்சியில் நாம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை எடுத்து சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களே, உங்களுடைய நண்பர்கள் சில பேர் மாற்றுக் கட்சியில் இருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல, அவங்ககிட்ட பேசுங்க. கழகத்துடைய வரலாறையும் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களையும் எடுத்து சொல்லுங்க. அதே மாதிரி இப்போ புதுசா ஒரு கொள்கையற்ற ஒரு கூட்டம் ஒன்று உருவாகி இருக்கு, அவங்ககிட்டயும் பேசுங்க. அவங்களையும் கொள்கை மயப்படுத்துற அந்த முயற்சியில் நாம் ஈடுபடுவோம். திராவிட இயக்கம் ஏன் தோன்றுச்சு, என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்குங்கிறத எடுத்து சொல்லுங்க. நமக்கு எதிராக பரப்பப்படுகின்ற பொய் செய்திகளை, வதந்திகளை ஆதாரத்தோடு எடுத்து சொல்லுங்க. முக்கியமா கடந்த அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாடு எவ்வளவு பின்னோக்கி போச்சு அப்படின்னு டேட்டாவோட சொல்லுங்க. இந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு எவ்வளவு முன்னேறி இருக்குன்னு டேட்டா பேஸோடு சொல்லுங்க. வட்ட கிளை பாக இளைஞரணி நிர்வாகிகள் பூத்தில் இருக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் குறைஞ்சது 2 தடவை போய் வாக்கு கேளுங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் நம்முடைய டார்கெட் 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களும் நம்ம இளைஞரணியினுடைய டார்கெட். அன்பகத்தில் பிரச்சார பணிகளுக்கான அந்த தேர்தல் அறிக்கைகள் திங்ஸ் அதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது மாவட்ட அமைப்பாளர் மூலமாக ஒவ்வொரு பாகத்திலையும் இருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளுக்கு சீக்கிரம் அனுப்பி வைக்கப்படும். அதை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேருங்க, ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. நான் உங்களை பல தடவை சந்திக்கிற மாதிரி வட்டம் மற்றும் பூத் அளவில் இருக்கக்கூடிய இளைஞரணி பொறுப்பாளர்களை நீங்க எல்லாம் அடிக்கடி சந்திங்க. இளைஞரணி நிர்வாகிகள் உங்களில் பல பேர் BLA 2க்களா BLCக்களா இருப்பீங்க. அந்தந்த பொறுப்பில் ரொம்ப கவனமாக உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்யுங்க. உங்கள் பூத்தில் உங்கள் தொகுதியில் இளைஞரணி நிர்வாகியுடைய ஒர்க்கு தனியாக தெரியணும், தனித்துவமாக தெரியணும். களத்தில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணி ரிசல்ட்லையும் பிரதிபலிக்கணும். மக்கள்கிட்ட போய் பேசும்போது கவனமாக பேசுங்க, கட்டுப்பாட்டோட பேசுங்க. சின்னதாக ஏதாவது ஒரு தவறான ஒரு வார்த்தை பேசினா கூட அதை பெருசு பண்ணுறதுக்கு இன்னைக்கு செய்தி தொலைக்காட்சிகள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் நேரம் எல்லா தொலைக்காட்சிகளும் ஆர்வத்தோடு இருக்காங்க, திமுக மேலே ஏதாவது ஒரு அவதூறு பரப்பிடணும்னு. எனவே மக்களை போய் சந்தித்து பேசும்போது மிகுந்த கவனத்தோடு பேசுங்க. உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி சிலர் பேசலாம், வாதாடலாம், இருந்தாலும் பொறுமையாக பேசுங்க. அடுத்த 1 மாதத்துக்கு வெற்றி மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு தெரியணும். யாரோட பூத்தில் யார் யார் எந்தெந்த பூத்தில் இருக்கீங்க, எந்தெந்த பூத்தில் பொறுப்பில் இருக்கீங்கன்னு தெரியும். யாரோட பூத்தில் யார் அதிக ஓட்டு வாங்கி தரீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். உங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கணும். அடுத்து வர்ற 32 நாள் மிக மிக முக்கியம். நான் இந்த வாக்காளர்களுக்கு பொறுப்பு, இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு, இத்தனை வாக்குகளுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பொறுப்புகளை பிரிச்சுக்கோங்க. இப்படி பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜியாக ஃபோக்கஸ்டாக மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ணால் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு வெற்றி உறுதி. ஒரு பூத்தில் 1000 வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அந்த 1000 வாக்காளர்களையும் கிளை பாகத்தில் இருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் நிச்சயம் நீங்கள் சந்திச்சிருக்கணும். நீங்கள் அதை உறுதி செய்யணும். நீங்களும் அவங்க கூட போய் களத்தில் இளைஞரணி முன்னெடுப்புகளில் பங்கேற்றா சரியாக இருக்கும். இந்த பணிகளை செய்யும் போது உங்களுடைய மாவட்ட, ஒன்றிய, நகர பேரூர் செயலாளர்களுடைய ஒத்துழைப்பு, அவங்ககிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்யுங்க. நிச்சயம் மாவட்ட, ஒன்றிய, நகர செயலாளர்கள் களத்தில் இளைஞரணி பணிக்கு அனைத்து வகையிலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் சந்திச்சிங்க, எத்தனை பேரை நம்முடைய வாக்காளர்களை நீங்கள் மாற்றினீங்க அப்படிங்கிறத உங்களுடைய மினிட் புக்கில் நோட் பண்ணுங்க. தேதியோட புகைப்படத்தோட பதிவு பண்ணுங்க. மீண்டும் நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உங்கள் மாவட்டத்துக்கு நான் வருவேன். இன்னும் ஒரு 15 நாட்களில் மீண்டும் வருவேன். அப்போ உங்கள் மினிட் புக் அனைத்தையும் மீண்டும் நான் செக் பண்ணுவேன். நான் மீண்டும் சொல்கிறேன், யார் உண்மையாக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயம் உங்களை தேடி வரும். மறுபடியும் சொல்கிறேன்,
உங்க உழைப்புக்கான அங்கீகாரத்திற்கு நான் பொறுப்பு. ஆனா கழகத்துடைய உங்களுடைய பகுதியில் கழகத்துடைய வெற்றிக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கணும். நான் மட்டும் இல்லை, நீங்க எத்தனை பேர் எப்படி வேலை செய்றீங்க, குறிப்பா நான் எப்படி வேலை செய்றேன் அப்படின்னு தலைவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இது உங்களுக்கு மட்டும் டெஸ்ட் இல்லை, நம்ம 2 பேருக்கு சேர்த்து வச்சிருக்கக்கூடிய டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல ஜஸ்ட் பாஸ் ஆனா பத்தாது, டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகணும். திமுக காரனை முன்னாடி சொல்லுவாங்க, சிங்கிள் டீயை குடிச்சிட்டு ராப்பகலா வேலை பார்த்துட்டு இருக்கிறான். தேர்தல் வேலை பார்க்கும்போது திமுக காரனை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு அதை கொஞ்சம் மாற்றி காட்டணும். சிங்கிள் மெசேஜ் தலைமையிட்டேருந்து வந்தால் போதும், தலைவர்கிட்டேருந்து வந்தால் போதும். 234 தொகுதியிலையும் பூத் வாரியாக களமிறங்க திமுக இளைஞரணி எந்த நிமிஷத்துலையும் தயாராக இருக்காங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். தமிழ்நாடு என்னைக்கும் நம்ம தலைவர் சொன்னது போல தலை குனியாது. நம்ம தலைவர் சொல்ற மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல். தலைவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய டார்கெட்டு 200. ஆனால் 200 பத்தாது. 234 தொகுதியிலும் நம்முடைய ஒரே இலக்கு வெற்றியாகத்தான் இருக்கணும். அந்த வெற்றி கோவை நீலகிரி மாவட்டங்களிலிருந்து தொடங்கணும். போன தடவை கோவை மாவட்டத்தில் 10 தொகுதியில் நாம் மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த வாட்டி 1 கூட மிஸ் ஆகக்கூடாது. அதற்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக்கணும். அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் 2 தொகுதியில் போன முறை ஜெயித்தோம், 1 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இந்த முறை 3லையும் சொல்லி அடிக்கணும். 100% வெற்றி அப்படிங்கிறது அந்த நிலைமையை நம்ம உருவாக்கணும். எந்த ஒரு கேமாக இருந்தாலும் தோத்ததையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வெறும் வெற்றி பெற்றது மட்டுமே ஞாபகம் வச்சுக்கூடாது. விட்ட இடத்துல இருந்து பிடிக்கணும். அப்போதான் அந்த வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை கிடைக்கும். அதனால தான் உங்களோட சேர்ந்து நான் இன்னைக்கு கோவையில் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். இளைஞர் நிர்வாகிகள் சந்திப்பை கோவையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். நிர்வாகிகள், உங்களுடைய உழைப்பை நான் நம்புகிறேன், உங்களுடைய உழைப்பை நான் மதிக்கிறேன். நம்ம எல்லாரையும் விட இன்னைக்கு ஒருத்தர் நம்மளை விட இளமையாக ஓடிட்டு இருக்கிறாரு, உழைச்சிட்டு இருக்கிறார். நம்முடைய தலைவர் அவர்கள். யாருக்காக உழைக்கிறோமோ இல்லையோ, யாருக்காக வெற்றி பெறமோ இல்லையோ, நம்முடைய தலைவருக்காக நம்முடைய வெற்றியை நம்ம உறுதி செய்யணும். நம்முடைய தலைவருடைய கரங்களை நாம் வலுப்படுத்தணும். ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல், மே 4ஆம் தேதி வாக்கு என்றப்போ 234 தொகுதியிலையும் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்றுச்சு அப்படின்ற அந்த செய்தி வரணும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த குரல் மீண்டும் தமிழ்நாட்டில் ஒலிக்கணும். அதுக்கு இங்கே உதயசூரியன், உங்களுடைய மாவட்டத்தில் உதயசூரியன் எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சு காட்டணும். உதயசூரியன் அப்படின்னு ஏதோ செவுத்துல எழுதுற சின்னம் கிடையாது. நம்மோட உயிரோட உணர்வோடு கலந்துக்கக்கூடிய சின்னம் உதயசூரியன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கண்டெடுத்த சின்னம் உதயசூரியன். நம்முடைய கழக தலைவர் அவர்களால் வெற்றியை மட்டுமே கொடுக்கக்கூடிய சின்னம் நம்முடைய உதயசூரியன். அந்த உதயசூரியனுடைய வெற்றியை நாம் உறுதி செய்யணும். அதை மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த 32 நாள் நம்முடைய பணிகளை நாம் வகுத்துக்கணும். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பேன். ஒவ்வொரு தொகுதியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் தனித்தனியாக அழைச்சி பேசுவேன். அப்போ உங்களுடைய வெற்றி செய்தியை நீங்கள் மீண்டும் ரீகன்ஃபார்ம் செய்யணும். நிச்சயம் செய்வீங்களா? அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய உழைப்புக்கான அந்த அங்கீகாரத்தை உங்களுக்காக போராடி தலைவர்கிட்ட சண்டை போட்டு நான் நிச்சயம் வாங்கி தருவேன். அடுத்த 32 நாள் நமக்கு வேற எதுவும் கண்ணில் தெரியக்கூடாது. ஒரே ஒரு டார்கெட் தான். நம்மளுடைய பகுதியில் திமுக மற்றவங்களை விட அதிகமான வாக்குகளை பெற்றுச்சு. வாக்கு வித்தியாசம் சென்ற தேர்தலை விட அதிகமாக இருந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருப்போம், வாக்கு வித்தியாசம் அதிகமாக இருந்திருக்கும். அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தை இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் பெற்று தரணும். இது மட்டும்தான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களை எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்தை போது மீண்டும் சந்திக்கிறேன்னு கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை கொடுத்த மாவட்ட நிர்வாகத்துக்கும்
வந்திருக்கக்கூடிய அனைத்து அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.